அவங்க எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிவியில அரசன் 7 பெண்களை திருமணம் பண்றான். அதை பார்த்துட்டு அந்த குட்டி பையன் அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா நானும் 7 பேரை திருமணம் பண்ணுவேன்னு. அப்ப அவங்க அம்மா கேட்கறாங்க, இதுக்குடான்னு. நம்ம சொல்றான், ஒருத்தி நமக்காக சமைப்பா, ஒருத்தி வீடு கிளீன் பண்ணுவா, ஒருத்தி எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பா, ஒருத்தி எனக்கு குளிப்பாட்டுவா, ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டுவா, ஒருத்தி என் கூட வாக்கிங் வருவா, ஒருத்தி என் கூட பாட்டு பாடுவா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, சரிப்பா நீ 7 பேரை திருமணம் பண்ணா நைட்டு என் கூட தூங்க வரக்கூடாது அப்படின்னு. உடனே அந்த குட்டி பையன் அழுதுட்டு, அம்மா நான் உங்க கூட தான் நைட்டு தூங்குவேன், எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா ஆனந்த கண்ணீர் படிச்சுட்டு, ஐயோ என் பையனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்கறாங்க, சரிப்பா நைட்டு நீ என் கூட தூங்க வந்துட்டா உன் 7 மனைவிக கூட யாரு தூங்குவான்னு. உடனே அந்த பையன் சொல்றான், அதான் அப்பா இருக்காருல்ல, அப்பா போய் தூங்குவாருன்னு. இப்ப அவங்க அப்பா ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு, மை சன் உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா அப்படின்னு கேக்குறாரு. அரசர் மந்திரிட்ட, நம்ம ஊர்லயே எந்த தொழில் செய்யறவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே மந்திரி, வைத்தியர்கள் தான் அதிகம் அப்படின்னு பதில் சொல்றாரு. உடனே அரசர், என்னப்பா சொல்ற, ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, நீ எப்படி எல்லாரையும் சொல்லலாம், ஒரு வாரத்துல நீ என்ன நிரூபிச்சு காட்டு, இல்லன்னா உன் தலையை துண்டிச்சுவேன் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் அரசவைக்கு அந்த அமைச்சர் வரல. அப்ப அரசர் கேட்கிறாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப அங்க இருந்தவங்க சொல்றாங்க, அவருக்கு விஷ காய்ச்சல் வந்திருக்கு, அதனால அவர் வீட்லயே இருக்கிறாருன்னு. இப்போ அரசரே அந்த அமைச்சரோட வீட்டுக்கு போறாரு. சொல்றாரு, என்ன அமைச்சரே ஒரு காய்ச்சலுக்கு போய் படுத்துட்டீங்க, 4 நல்ல மிளகும் துளசி இலையும் போட்டு கசாயம் காய்ச்சி குடிக்கலாமே அப்படின்னு. இப்போ படுத்துட்டு இருந்த அமைச்சர் எழும்பி, அரசரே நீங்க அரசர் தானே, பின்னைய வைத்தியர் மாதிரி குறிப்பு சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப சொல்லுங்க நம்ம ஊர்ல யார் அதிகம், வைத்தியர்கள் தானே, அதுவும் அரைகுறை வைத்தியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. புதுசா இறந்து போன 2 பெண்கள் சந்திக்கிறாங்க. அப்ப ஒருத்தி கேட்கிற, நீ எப்படி செத்து போனேன்னு. அதுக்கு அவ சொல்றா, நான் குளிர்ல நடுங்கி நடுங்கி ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிட்டேன்னு. இப்ப இவ கேட்கிறா, நீ எப்படி செத்து போனான்னு. அதுக்கு அவ சொல்றா, நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுதி பாக்குறேன், என் கணவரை காணல, சரி இவன் எங்க போனா அப்படின்னு தேடி பார்க்கவும் கிச்சன்ல தனியார் கூட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நானும் எல்லா இடமும் தேடி பார்க்கறேன், அவன் மட்டும் தான் இருக்கிறான். சரி மேல மாடி கீழே மாடி ஒரு இடம் விடாம வீடு ஃபுல் சர்ச் பண்ணிட்டு அங்க யாருமே இல்ல. சார் என் கணவரை நான் சந்தேகப்பட்ட அப்படின்னு நினைக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டேன்னு. இப்போ இவா சொல்றா, அடி பாவி நீ எல்லா இடமும் தேடு, நீ அந்த ஃப்ரிட்ஜை நீ ஒருக்க ஓபன் பண்ணி பார்த்துருந்தா இந்த நேரம் நம்ம 2 பேருமே உயிரோட இருந்திருக்கலாம்னு.